ஜெய்பீம். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வந்திருக்கீங்க. அண்ட் வந்து இந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் எனக்கு வந்து நீலம்க்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டினியூ பண்ணோம், இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஆசை இருக்குது. நிறைய பேர் வரைக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்டில். அண்ட் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி இவரை நான் கண்டினியூ பண்ணி அதை சொல்கிறேன். ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து தலித் சினிமா அப்படின்னு ஒரு தனி வகமை வேணும் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. தலித் சினிமா ஏன் வந்து ஒரு சாதியாக ஒரு காஸ்ட் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களால் சொல்லப்படுது? ஏன் வந்து தலித் சினிமா வந்து நான் வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டாக பார்க்குறேன், நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஃபைட்டாக பார்க்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ காஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, காமன் பண்ணப்பட்டிருக்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம். காஸ்ட் அப்படின்ற பிரச்சனை வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் இருக்கான்னா எல்லாருக்குமே இருக்குது. டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து இது வந்து ரொம்ப சொல்கிறாரு, காஸ்ட்னால இந்தியாவே பீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. நாட் ஓன்லி தலித், நான் தலித்ஸ் ஆல்சோ வந்து காஸ்ட்னால வந்து சஃபர் ஆகிறாங்க, காஸ்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் காஸ்ட் அவங்களுக்கு ப்ரிவிலேஜாக இருக்குது, காஸ்ட் தலித்துக்கு வந்து ஒரு அன்ப்ரிவிலேஜ்டு. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ அவர் கிரேட் அண்ட் இன்இக்வாலிட்டின்னு கூட ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கிரேடுக்குள்ளேயும் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிராமின் கம்யூனிட்டிக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது. ஆனால் அந்த கிரேடை விட்டு அவங்க இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அதுக்கு கீழே வந்து வைசியாஸ், அவங்களுக்கு வந்து பல கிரேட், அந்த கிரேடுக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது. அந்த காஸ்ட்டுக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்குது, பல சாதி அமைப்பு குழுக்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் வந்து சத்ரியா அண்ட் சூத்ரா எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியா வந்து இப்படி தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு வர்ண சாஸ்திர அடிப்படையில் 4 வர்ணமாக பிரித்து 4 வர்ணமும் ஜாதியாக வந்து மாற்றி 4 வர்ண ஜாதிக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து சத்திரிய சமூகம் அப்படின்னு சொன்னால் அதில் பல காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூத்திரர்கள்னால் அதுக்குள்ளே நான் மேலே நீ கீழேன்னு சொல்லிட்டு பல வகமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது வந்து ஒரு வர்ண சமூகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்ல, இவங்க வந்து வர்ண சமூகத்தார். ஓகேவா? இந்த வர்ண சமூகத்தாருடைய காஸ்ட் ப்ராப்ளமும் அவர்ணர்களுடைய காஸ்ட் ப்ராப்ளம் ஒன்றா அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ இந்த வர்ணர்கள் இருக்காங்களே, வர்ணருக்குள்ளே இருக்கிற சாதி வேறுபாடுகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த வர்ணர்கள் எல்லாரும் சேர்ந்து, வர்ணர்களுக்குள்ளே பல சாதி வேறுபாடு இருக்குது. இப்போ பிராமின் வந்து இன்னொரு கம்யூனிட்டி ஏற்றுக்கிறதுல, இன்னொரு கம்யூனிட்டி ஏற்றுக்கல, ஆனால் அவங்க எல்லாருமே வாழ சூழல் ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு கிராமமாக இருக்குது. கிராமத்துக்குள்ளே பல தெருக்கள் இருக்குது, அதை வந்து நம்ம கிராமம்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராமம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. கிராமத்துக்கு பக்கத்தில் காலனிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, சேரின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மக்களுடைய சாதி பிரிவினை, சாதி லைஃபு, கல்ச்சரு, இதை தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. இவங்களுடைய திரைப்படங்கள் இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. எந்த டைரக்டர்ஸ் வந்தாலுமே, யார் வந்தாலுமே, எவ்வளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்ட ஆட்கள் வந்தாலுமே அவர்கள் எடுக்கிற படங்கள் எதை பற்றி இருக்குன்னா, இந்த வர்ண அமைப்புக்குள்ளே இருக்கிற சாதி ஒன்று புரட்சிகரமான சினிமாவாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப வந்து ரைட்டிங் சினிமாவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே இந்த 4 வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிற சாதி அமைப்பை, கல்ச்சரை பேசுகிற சினிமா தான் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர்ணர்களாக இருக்கிற தலித்துகளுடைய லைஃப் இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் படுத்தப்படல. ஏன் அப்படின்னா, இப்போ வர்ணர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசுறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ வர்ணர்களுக்குள்ள வேறுபாடுகளை பேசுவதற்கான அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல இருந்து இதை பார்க்குறப்போ, இப்போ என்னென்னா சில புரட்சிகரமான இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ணர்களுக்குள்ள கீழே இருக்கிற சூத்ராஸ் இருக்கார்ல, அப்போ சூத்திரர்களுடைய சாதி வேறுபாடையும் தலித்துகளுடைய சாதி வேறுபாடையும் கிட்டத்தட்ட ஒன்றா மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கல். ஆக்சுவலி இது அப்படி நம்ம பார்க்கவே முடியாதது. சூத்திரர்களுக்கு இருக்கிற சாதி இழிவும் தலித்துகளுக்கு இருக்கிற சாதி இழிவும் அப்படியே வேறானது. ஸோ சூத்திரர்கள் என்னன்னா, இப்போ வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பேசி தீர்த்துப்பாங்க, ஆனால் ஒரே சமூகத்தில் வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள சாதி வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல வாழ்றவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. தலித்துக்களை வந்து கிராமத்துக்குள்ளே விடலாமா வேணாமா, தலித்துக்குள்ள கோயில் நுழைவு விடலாமா வேணாமா, தலித்துக்கள் வந்து பொது பங்கீடு வந்து கொடுக்கலாமா வேணாமா. ஸோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிகிற இடமா இங்கே என்ன இருக்குன்னா ஒரு கல்ச்சர் இருக்குது, கல்ச்சர் வேறுபாடு இருக்குது. அந்த கல்ச்சர் வேறுபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வர்ணர்களுடைய கல்ச்சரும் தலித்துகளுடைய கல்ச்சரும் வேற. வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள்,
வர்ணர்கள் நீ வந்து பிராமினு, நான் வந்து நாடாரு, நான் வந்து இவன் வந்து இது தேவர், நான் வந்து இந்த சாதி, நீ வந்து இந்த சாதி, வா செட்டியார வாங்க உட்காருங்க, நான் செட்டியாரா நல்லா இருக்கிறீங்களா, வா முதலியாரே நல்லா இருக்கிறீங்களா என்று சாதி அமைப்பை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வர்ணர்கள். அப்போ இந்த வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்களுடைய கல்ச்சர் வேற. ஆனால் தலித்துகள் இந்த வர்ண அமைப்பையே நிராகரித்தவர்கள். இந்த வர்ண அமைப்புக்குள்ள நாங்க இல்லை, இந்த சாதி வேறுபாடுக்குள்ள நாங்க இல்லை, இந்த சாதி வேறுபாடு, இந்த சாதியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாதி அமைப்பை முற்றிலுமாக எரித்தவர்கள் தான் வந்து தலித்துகள். அப்போ தலித்துகளுடைய நம்பிக்கை என்பது ரொம்ப பண்பாடா சாதிக்கு எதிரானது. அப்போ வர்ணர்களுடைய பண்பாடு என்பது அடிப்படையில் சாதிக்கு ஆதரவானது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் தலித்துகளுக்கு தனித்த குரல் வேணுன்றதை வந்து நம்மளால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்.